ரெடி. என்னப்பா சண்டேக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடுக்குறீங்களே? ஆமாம். என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? அப்பா இன்னைக்கு நான் ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். என்ன டிஷ் கொடுக்குறீங்க? அதில் வந்து ஸ்மோக்டு ப்ரான் கிரேவி கடைகள்லாம் வந்தங்காட்டி நீங்கள்லாம் போய் கடையில் போய் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் அவங்க வீட்டில் செஞ்சு பழகிக்கிங்க, உங்களுக்கு நல்லது. வேற லெவல், நல்ல ருசி, பிரமாதமாக இருக்குது. செம்ம மேட்ரு. ஹலோ ஆல், வெல்கம் மக்களே. இன்னைக்கு சண்டே வேறு. ஸோ சண்டே அதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது ஒரு டாபிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சமையல் டாபிக் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, அம்மாட்ட போய் கேட்டேன். எங்கள் அம்மா கேமராவுக்கு முன்னாடியே வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு சரி வேறு வழி இல்லையே, பேசாமல் நம்மளே சமைச்சிடலாமா அப்படின்னு யோசித்தேன். நம்ம சமைச்சா எப்படி நல்லா இருக்காது. சரி, அதனால் இன்னொரு செஃப் இருக்கார் எங்கள் வீட்டில். ஸோ அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு கால் ஷீட் வாங்கின மாதிரி வாங்கியிருக்கேன். என்னடா ரஷி, எல்லாரும் மாதிரி சமையல் சேனல் அந்த மாதிரி ஏதாவது இறங்கிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. சும்மா புதுவிதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சண்டே வேறையா. ஸோ நிறைய பேர் பேச்சுலர் பசங்களாம் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும். அதனால் இதில் டிஷ்ஷும் வேறு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. ஸோ அதனால் சமையலில் நம்மளும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணல். ட்ரை பண்ணி பார்ப்போம், எது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பார்ப்போம். இவர் தான் எங்கள் டேடி, எங்கள் அப்பா. டேடி, என்னப்பா சண்டேக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடுக்குறீங்களே? ஆமாம். என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? அப்பா இன்னைக்கு நான் மீன் கடைக்கு போயிருந்தேன். போய் ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். ஆச்சா, இன்னைக்கு அதை வேணால் சமையல் செய்யலான்னு இருக்கிறேன். ப்ரான் எனக்கு பிடிச்ச டிஷ். சரி, ப்ரான்ல என்ன டிஷ் கொடுப்பீங்க? அதில் வந்து ஸ்மோக் ப்ரான் கிரேவி புதுசாக ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். என்ன பேர்? ஸ்மோக்டு ப்ரான் கிரேவி. ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிஷ்ஷு. நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ ஓகே டன். ஓகே டன். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓகே ஓகே டன். ப்ரான் 1/4 கிலோ. 1/4 கிலோ போட்ட பின்னாடி காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன். அது இல்லைன்னு சொன்னால் சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். தயிர் 1 ஸ்பூன். அளவான தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு 20 நிமிஷம் வைக்கணும். அந்த காலத்தில் சமையல் பக்கம் யாருமே போனதில்லை. என்ன, நான் ஒருத்தன் தான் போய் சமையல் பக்கம் இருந்திருக்கிறேன். அதனால இந்த காலத்தில் எல்லாருமே இந்த சமையலை எல்லாரும் செஞ்சு பழகிக்குங்க. ப்ரான் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்களும் வீட்டில் அவங்க வீட்டில் செஞ்சு பழகிக்குங்க, உங்களுக்கு நல்லது. சமையல் கற்று வச்சுக்கிறதும் நல்லது தானே? ஆமாம், அவங்களுக்கு நல்லது. நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு என்ன பிடிச்சதோ அதை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்லேயே செஞ்சு அருமையாக சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. ஓகேப்பா, இது என்ன ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இல்லை நார்மலாக வச்சா போதுமா? இது வந்து இப்போ சும்மா நம்ம நார்மலாக வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டா போதும். நல்லா இந்த உப்பு ஊறுறதுக்கு வந்து மிளகாத்தூள் எல்லாமே பிடிக்கணும். பிடிச்சா தான் உங்களுக்கு. சரி, ஓகேப்பா. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்து வந்துப்பா, இது ஊறின பின்னாடி அடுத்த பார் உங்களுக்கு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன். ப்ரான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அதுக்கு கூட வந்து மசாலா ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ருசியும் நல்ல டேஸ்ட்டும் வரும். அது என்னென்ன மசாலா? இப்போ வந்து மீன் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், குருமிளகு பவுடர் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர், தேவையான தண்ணீர் நம்ம கலந்து வச்சுக்கணும். இந்த பதத்தில் இதை கலந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும்.
இந்த மசாலாவை அது கூட ப்ரான் கூட மிக்ஸ் பண்ணி கலந்தாதான் நல்ல ருசியும் நல்ல டேஸ்ட்டும் வரும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வைக்க வேணும் பாத்திரத்தை. அதில் 1/4 கப் எண்ணெயை ஊற்றவும். நறுக்கி வைத்த வெங்காயத்தை போட்டு வணக்கவும். என்னப்பா ஏதோ ஆதி காலத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க நீனு? நான் பழங்கால தாதாப்பா. அப்ப எத்தனை வயசு ஆச்சு? ஒரு 100 வயசு இருக்குமா? எனக்கு ஆமா, வயசெல்லாம் கம்மிதான்ப்பா. இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கணும். பொன்னிறம் வர்ற மாதிரி நம்ம வணக்கி எடுக்கணும். இந்த கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகுற மாதிரி. ஆமா, கோல்டன் கலர்ல வரணும். அப்படியே நல்லா வணங்கி எடுக்கணும். அது எப்ப ஃப்ரை ஆகி எப்ப நான் சாப்பிட்டு இன்னைக்குள்ள ஏதாவது செஞ்சு கொடுத்துருவியாப்பா நீனு? சீக்கிரம் ஆயிருப்பா. செய்யறது ஒரு நிமிஷம் வேலைதான், ஒன்னும் அவசரம் இல்லை. பாரு, அந்த காலத்துல இல்லப்பா, நாங்களே வீட்லயே என்ன ஆம்பளைலாம் போய் நாங்களே வீட்டுல இதெல்லாம் செய்து எல்லாம் கொடுப்போம். இப்பதான் எல்லாம் நான் கடையெல்லாம் வந்தங்காட்டி நீங்க எல்லாம் போய் கடையில போய் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் ஆச்சா. நீங்க பெரும்பாலும் நீங்களே வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆரோக்கியமும் கூட. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த நீங்க செய்து சாப்பிடலாம். கடையில சாப்பிட்றது சில உடம்புக்குள்ள தகலா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒத்து வரும், ஒருத்தருக்கு ஒத்து வராது என்ன. அதனால நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம். நீங்களே வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களும் அந்த காலத்துல இருந்து வீட்லயே செஞ்சு எங்களுக்கு எல்லாம் பழக்கி விட்டதுனால இப்ப நாங்க வந்து இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறோம். இதை வந்து நீங்களும் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களும் இதே மாதிரி செஞ்சு செய்து சாப்பிடுங்க. ஹோட்டல் அதிகம் கிடையாது, சின்ன சின்ன கடைகள் தான். ஏதோ ஒரு பக்கம் திக்கால் போகிற இடத்துல தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி ஒரு கடை அதிகமாகி போச்சு. அதெல்லாம் சுத்தவத்தங்க இருக்காது ஆச்சா. அதனால நீங்களும் வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்களே செஞ்சு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி திருப்தியா செஞ்சு சாப்பிடுங்க. ரெடி. இந்த காலத்துல எல்லாம் நிறைய டிஷஸ் எல்லாம் வந்துருச்சுல, இந்த மாதிரி விதவிதமா வந்துருச்சுல ஒவ்வொன்னா. அப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் டிஷஸ் எல்லாம் இல்லையா? அந்த காலத்துல அப்படிலாம் இல்லையப்பா. நாங்களே கோழி எல்லாம் எடுத்து வந்து புடிச்சு அறுத்து நாங்க வீட்லயே சமையல் பண்ணி சாப்பிடுவோம். வீட்லயே வந்து குழம்பு வைக்கிறது, வறுவல் பண்றது எல்லாம் எங்களுக்கு கைப்பக்குவத்துக்கு எல்லாமே சுத்தமான பொருள் நாங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அரிசி அதே மாதிரி தான், கைக்குத்தல் அரிசி தான். சாப்பாடு நெல்லெல்லாம் வேக வச்சு அதை இடிச்சு தவிடு தனியா இதெல்லாம் பண்ணி அங்க அரிசி சாப்பாடு செஞ்சு இதெல்லாமே செய்வோம். எல்லாம் வீட்டுல செய்யறதுதான். இப்பதான் கடைகள்லாம் வந்திருக்குது உங்களுக்கு. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல. ஆமா. இந்த எண்ணெயில வெங்காயத்தை பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்ப நாம வந்து இந்த பிரானை வந்து அதுல மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதுக்கு வந்து நீங்க ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சம் சிறிதளவு கலந்துக்குங்க. தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. போட்டுட்டு இந்த மசாலா வந்து இதுல போட்டு கலக்கிங்க. இது நம்ம அப்படியே ஆட் பண்ணி வச்சிருந்த மசாலா. இது அப்படியே நம்ம கலக்கி வச்சிருந்தது. இதை போட்டு கலக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். வித்தியாசமா ட்ரை பண்ற. ஆமா, அப்ப இதெல்லாம் போட்டா தான் நல்ல டேஸ்ட் வரும். என்ன சீக்ரெட் மசாலா. ஆமா, ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடணும் நம்ம. இப்ப வந்து முந்திரி பேஸ்ட் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது 2 நல்லா கலக்கி விடணும். ஆஹா, இப்பவே சாப்பிடணும் போலதான் இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்குப்பா. என்ன இதெல்லாம் நல்லா கலக்கி விடணும். பார்த்தாலே தெரியுது நல்லா டேஸ்ட் இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியுது. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கும். கலக்கி வச்சிருக்கு. ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடணும். இதெல்லாம் என்னப்பா உன்னோட ஓன் கிரியேட்டிவிட்டியா? இதெல்லாம் நாங்களே சிறுக செஞ்சு நாங்கள் அப்படியே பழகிக்கிட்டது.
அப்போ இன்னும் நிறைய டிஷ் வரும். இந்த டிஷ் போனது அடுத்த வேற டிஷ் நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நான் போட்டுக்காங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ வந்து இது எடுத்து நம்ம தண்ணி 1 கப்பு ஊற்றி நல்லா கலந்து விடணும். கலந்து வச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி வச்சிடணும். இதை பார்த்தா இறால் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்காக தான் அந்த 1 நிமிஷம் விடுறது. நீ நெக்ஸ்ட் என்னப்பா பாருப்பா, இந்த கறிக்கட்டையை இதுக்கு வந்து ஸ்மோக்கி ஃபேவர் கிரேவி ஆச்சா. இப்போ வந்து நாம் இந்த கறிக்கட்டையை ஆக்குறது விறகு வச்சு பார்த்துக்கோ. சரிப்பா, இது எதுக்கு? அப்பா இது கறிக்கு இதில் வச்சா தான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன. இப்போ என்னப்பா பண்ணணும்? இது வந்து உள்ள அந்த இதுக்குள்ள பிரான் கூட கீழே வைக்கணும். வச்சு நெய் 1 ஸ்பூன் ஊற்றணும். அதுலையா? ஆமாம். நெய்யே வரமாட்டேங்குது. அது பிடிச்சிருக்கு கட்டியா வச்சு அதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். ஒரு நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ எல்லாமே ஃபினிஷ்டா? ரெடியா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா. எனக்கு 1 நிமிஷத்துல இது நம்ம எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ இதை வந்து நாம எடுத்து என்னப்பா திறந்து அந்த உள்ள இருக்கிற நெய்யை எடுத்து ஊற்றணும். சுத்தியும் ஊற்றி விடணும். கிரேவி ரெடிப்பா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தது போது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதானா? இது எவ்வளோ வேகணும்? இது வந்து ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கு. இது நல்லா வெந்தா தாப்பா வயிற்றுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வயிற்று வலி அது இதெல்லாம் வராது, கெடுதல் இல்லை. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா வேக வைக்கணும். பிரான் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் ருசியாக இருக்குது. பார்க்கவே இது சாப்பிட்டு பாரு. பார்க்க ஒரு விதமான காளாஞ்சில்லி மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஓகேப்பா. ஓகே, ரெடி ஆயிருச்சு. நீ சாப்பிட்டு பாரு. ஆஹா, அந்த ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு. மனம் என்ன மனம் இருக்கு பத்தியா? நல்ல மனம் இதில். அந்த கடையில் அந்த ஸ்மோக்கி பார்பிக்யூன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அது அதே மீனில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மோக்கியாகவே இருக்கு. சொன்ன மாதிரி விட்டா இந்த பிளேட்டை நான் காலி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாரு. அப்போ நீ வாரம் கேட்பேன் செஞ்சு வர சொல்லி செஞ்சு கொடுப்பான்னு. அவ்வளோ நல்லாவும் இருக்கும். பில்டர் பார்த்தா ருசி அவ்வளோ நல்லா இருக்கும். இல்லை எனக்கா? சாப்பிட்டு பாரு. இது சாப்பிட்டு பாருப்பா. வேற மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு. இது அப்பாவோட கை வேணும்ப்பா. இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கிறது. சாப்பிட்டு பாருங்க, நல்ல ருசி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த கடையில சாப்பிட்றத விட பயங்கரமான டேஸ்டா இருக்கு. பண்ணி சாப்பிடுப்பா. வேற லெவல், நல்ல ருசி, பிரமாதமா இருக்குது. நான்லாம் நினைச்சே பார்க்கலங்க உண்மையாவே இந்த அளவுக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதோ ஒரு காமெடி பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த கறிக்கட்டையெல்லாம் வைக்கும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா அந்த ஸ்மோக்டு பார்பிக்யூ ஃபிளேவர், அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, அது மீன்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவரா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. சீரியஸா வர்த்து. நீங்களும் அதை வாங்கி வீட்டில் இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நான் சொன்னது என்னங்கிறது கண்டிப்பா ஒரு டைமாவது மஸ்ட் ட்ரைங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம மேட்ரு.
கடையில உங்களுக்கு இப்படி கிடைக்காது. நம்ம செய்கிற மாதிரி இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. நீங்கள் வீட்டில் செஞ்சு அழகாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாரும் குடும்பத்தோட சாப்பிட்டு பாருங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி வாரம் ஒவ்வொரு டிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இனி அடுத்தடுத்து என்ன டிஷ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் போயிட்டு இதை ஃபுல்லாக ஒரு பிடிச்சிடுறேங்க. நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க. பை பை. பை பை.